போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 செப்டம்பர் மாதம் கடகராசி நண்பர்களுக்கு ராசி பலனை பார்ப்போமே. இந்த செப்டம்பர் மாதம் 2024 ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பொது பலனை இந்த காணொளியில் நம்ம பார்ப்போம். கடகராசி நண்பர்களுக்காக இந்த செப்டம்பர் மாதம்னு சொல்லக்கூடியது 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆவணி, புரட்டாசி, இந்த 2 தமிழ் மாதங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். நம்ம ஆங்கில தேதியை கணக்கிட்டு பொது பலனாக பார்க்குறோம். ஜாதகத்தை பார்ப்பதெல்லாம் தனித்தனியான விஷயங்களை வச்சுக்குவோம். கோல்சார பலனை மட்டும் ஒரு பொதுவான ஆய்வாக எடுத்துக்குவோம். சரி, கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரகநிலை 11ல் குரு பகவான், 12ல் செவ்வாய் இருக்கிறார். ஜென்ம ராசியில் புதன் 4ஆம் தேதியிலிருந்து புதன் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுவார். சிம்மத்தில் சூரியன் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் இருப்பார். புரட்டாசி மாத துவக்கத்தில் சூரியன் பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வந்துடுவார். கன்னியில் கேது பகவான் இருக்கார். சுக்கிரன் அங்கே நீச்சத்தில் இருக்காங்க. அதே போல் சுக்கிரனுடைய பெயர்ச்சி 18ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வந்துடுவார். கும்பத்தில் சனி பகவான், அதே போல் ராகு மீனத்தில் இருப்பார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை கடகராசி நண்பர்களுக்கு. சரி, இந்த கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 2ல் சூரியன், இந்த 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறத 2 பலனாக எடுப்போம். கோல்சார கிரகநிலைகளுக்கு பொதுவாக ஆய்வாக எடுத்துக்கும் போது 2ல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. பேசக்கூடியது ரொம்ப நிதானமாக இருக்கணும். யார்கிட்டையாவது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அதே போல் யார் மனசும் நொந்து போகிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாது. இதெல்லாம் பொதுவாக சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய பலன். ஆனால் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த இடத்துல என்ன பலத்தில் இருக்கிறாருன்னு தெரியணும் இல்லையா? 2ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 2ஆம் வீட்டில் ஆட்சியாகின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை தான் உருவாக்குவார். எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய வரவு சிறப்பான அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் வெப்ப கிரகம் இல்லையா? ஆகையினால கண்ணை கொஞ்சம் அதிகமாக கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்கள் எல்லாம். ஏன்னா சிம்மத்தில் சூரியன் இருக்கிறது, 2ல் சூரியன் இருக்கிறத நம்ம எவ்வளோ ஆட்சி பலமாக எடுத்துக்கிட்டாலும் கண் சார்ந்த உபாதைகள் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது இனிமேல் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கிறவங்க கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த குறிப்பை முதல்ல வச்சுக்குவோம். புதன் உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருக்கிறார் இல்லையா? 4ஆம் தேதி 2ஆம் வீட்டிற்கு வந்துடுறார். புதன் 2க்கு வந்துட்டார்னா பொருளாதார வரவுகள் நிறைவாக இருக்குமா? நல்ல பொருளாதார வரவு இருக்கும். ஒரு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும். நம்ம முன்பே ஒரு வார்த்தை சொன்னோம், 2ல் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தில் தான் இருக்கிறார், தவறல்ல. அதே போல் அந்த புதனும் அந்த இடத்துல வந்து சேர்கின்ற பொழுது இன்னும் அற்புதமான பொருள் வரவுகளை ஏற்படுத்துவார். குடும்ப உறவினர்களிடையே புதன் 2க்கு வந்தோடனே உங்களுடைய சொல்லுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஒரு நல்ல மாற்றத்தையும் கல்வியில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கடகராசி நண்பர்களுக்கு. சூரியன் பெயர்ச்சியாகி புரட்டாசி மாதத்தில் 3ஆம் வீட்டுக்கு வந்துடுறார் இல்லையா? 3ல் சூரியன் வந்தாவே காரியம் அனுகூலமாகுதுன்னு அர்த்தம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய முன்னேற்றமான சூழ்நிலையை இந்த காலகட்டங்களில் நம்ம அனுபவிக்கலாம். அப்போது இந்த மாதத்தில் 2ல் சூரியன் ஆட்சி ஆகிருக்கிறது ஒரு பலம். செப்டம்பர் மாதத்துலேயே புரட்டாசி வரதுனால, தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் வரதுனால இந்த சூரியன் பெயர்ச்சியாகி 3ஆம் வீட்டில் வந்தாலும் சிறப்பான அனுகூலம் தான் உண்டு. அரசாங்கம் சார்ந்த அனுகூலம், அரசியல்வாதிகளால் அனுகூலம், அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் அனுகூலம், வெற்றியான அற்புதமான சூழ்நிலை கடகராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைகின்றது. இதுதான் உண்மையும் கூட. அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாயிருக்காரு.
4ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரன் 3ல் நீச்சமாக இருக்கார். 11க்குரிய சுக்கிரனும் அவர் தானே, அந்த 2 வீட்டுக்குரியவன் 4க்குரியவனும் 11க்குரியவனும் சுக்கிரன் தானே, அவர் நீச்சமாகிறாரே. நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். சரி, சொத்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் லாபங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். கடகராசி நண்பர்கள், 3ல் ஒரு கிரகம் நீச்சமாகுது, 3ல் கேது பகவான் இருக்கிறார். இந்த 3லேயே புரட்டாசி மாதத்தில் சூரியனும் வந்துடுவார். இப்படி இருக்க இந்த 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறோமே, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறோமே, சூரியன் வந்தவுடனே ஒரு பலம்தான். அதே போல் பொதுவாக நீச்சமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அவருடைய 5ஆம் பார்வையை 3ஆம் வீட்டை பார்த்துறார். அப்போ பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அந்த இடத்துல எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு. எதிர்மறையான பலனை கண்டு பயந்துக்க வேண்டாம். கடகராசி நண்பர்கள், இந்த 3ல் கேது இருக்கிறார், 3ல் சுக்கிரன் இருக்கிறார். இந்த ஒரு பொதுவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்க வேண்டாம். குருவினுடைய பார்வை அற்புதமாக இருக்குது. 18ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாய் 4க்கு வந்துடுவார். 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 4லே ஆட்சி ஆகின்றார். 11ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் அதே சுக்கிரன் தான். அப்போது சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகும். தாயாரினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். புதிய வாகனங்கள், ஆடம்பர விஷயங்கள் எல்லாம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ கார் வாங்கலாம், நகை வாங்கலாம், துணி வாங்கலாம். இந்த மாதிரி நற்செலவுகள் எல்லாம், ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய காலம். உங்களுடைய மனைவிக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம். இப்போ எவ்வளோ சிறப்புகள் இருக்குது. இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி 4ஆம் வீட்டில் ஆட்சி ஆகக்கூடிய காலத்தில் உண்மையிலேயே சிறப்பான ஒரு சூழ்நிலை தான். குருவினுடைய பார்வை 3ஆம் வீட்டில் மட்டுமல்ல, 11ல் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிலும் இருக்குது. 5ன்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம்னு சொல்கிறோம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்கு மருத்துவம் சார்ந்து பலன் எதுவும் கிடைக்கல, நிறைய மருத்துவ முயற்சிகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிறார். இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் குருவினுடைய பார்வை 5ஆம் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலை, குழந்தை பாக்கியம் இல்லை, மருத்துவங்கள் பார்த்தோம், பலன் கொடுக்கல, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம், புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். ஆகையினால இந்த ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பும் கோல்சாரமும் ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. செவ்வாய் மட்டும் 12ல் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிற்குரியவர், அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 12ல் வந்து உட்காரார். தொழில் சார்ந்த ஏதாவது முதலீடு, தொழில் சார்ந்த சின்ன சின்ன பொருளாதாரத்தை தொழிலுக்காக செலவு செய்கிறது, இடத்துல முதலீடு பண்ணுறது, அல்லது தொழிலுக்கு தேவையான மெஷினரிஸ் இயந்திரங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செலவுகளாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகனத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 12ல் இருந்தார்னா சின்ன காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெருப்பு, மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகளில் கவனம் வச்சுக்கோங்க. இந்த செலவு தேவைதானா, இந்த செலவு நமக்கு பின்னால் பயன்படக்கூடிய செலவு தானாங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு கடகராசி நண்பர்கள் செலவு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். ரொம்ப இந்த அஷ்டமச்சனியினால் பயங்கர பாதிப்புகளோடு இருக்கக்கூடியது யாருன்னா கடகராசி நண்பர்கள் தான். ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்தது, ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்ததுன்னா இந்த அஷ்டம சனி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனாலும் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா கடகராசி நண்பர்கள்லாம் பயங்கரமாக புலம்பி தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு எந்த வகையில் பார்த்திங்கனாலும் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்திருக்காது, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது, குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, எல்லாம் மனக்கஷ்டங்களாகவே இருக்குது, குடும்பத்தில் ஒரு இணக்கமே இல்லை, புத்திர பாக்கியத்தில் குறைகள் எல்லாம் இருந்தது. இப்படியெல்லாம் நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அற்புதமான சூழ்நிலை தான். தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அதே போல் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான்.
புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை தான். அப்போது ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன் எடுக்காமல் எல்லா கிரகங்களையும் ஆய்வு செய்கின்ற பொழுது சில குறிப்பிட்ட ஸ்தானங்கள் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப வலுவாக மாறுது. தொழில் சார்ந்த விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம், புத்திர பாக்கியம், இந்த மாதிரி அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதே போல தான் திருமணத்திற்கும் ஒரு அற்புதமான காலம்தான். கடகராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் ஒரு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம்தான் கடகராசி நண்பர்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. சரியாக இந்த மாதத்தை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியானதாகவே அமைகின்றது. கடகராசி நண்பர்களுக்கு இன்னும் 9ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு உங்கள் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியம். இறைவனுடைய வழிபாடு ரொம்ப அவசியமாக தேவை. இறை வழிபாடு ரொம்ப வச்சிருக்கணும். நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான சூழ்நிலையை நாம் தான் இறை வழிபாட்டால் உருவாக்கிக்கிட்டே வர்றோம். கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் சனி பகவானுடைய வக்ரம் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான சூழ்நிலை தான். இறை வழிபாட்டோடு போங்க. நிச்சயம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் கடகராசி நண்பர்களுக்கு அமையும். சரி, இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம ஒவ்வொரு காணொளியிலையும் இந்த வருடத்தினுடைய பிறப்பிலிருந்து பேசிக்கிட்டே வந்தோம். இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததுன்னா நாம் என்ன செய்கிறோம்? இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் எதுக்காக ஒவ்வொரு தடவையும் இந்த பதிவு செய்கிறோன்னா, வரக்கூடிய இந்த காணொளியை பார்க்கக்கூடிய புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த தகவல் போய் சேரணுங்கிறதுக்காக தான். ஒவ்வொரு நாளும் எப்படி நமக்காக நாம் என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், என்னுடைய ஆயுள் நல்லா இருக்கணும், என் குடும்ப நபர்களுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ அதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்வோம். அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இறை வழிபாடு வச்சுக்கலாம். இல்லை நான் தவம் தான் செய்வேன்னு சொல்கிறவங்க தவம் செய்யலாம். எப்படி யாருக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதோடு இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மக்களை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு நிமிடம் ஒவ்வொருவரும் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் இந்த வழிபாடு எல்லோருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களோடு இணைந்து நானும் ஒவ்வொரு ஒரு நிமிடம் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தொழிலுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நானும் உங்களோடு சேர்ந்து வழிபாடு செய்கிறேன். தொடர்ந்து பண்ணுவோம். உலக மக்களுடைய நன்மை நமக்கும் நன்மை தானே. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். செப்டம்பர் மாதம் 2024 சிம்ம ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே. கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான ராசி பலன், இந்த செப்டம்பர் மாதம் சொல்லக்கூடியது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு பலன் பார்ப்போம். சரி, இந்த ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதே இதில் 2 தமிழ் மாதங்கள் இருக்கும். ஆவணி புரட்டாசி 2 தமிழ் மாதங்கள் இருக்கும். நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு உண்டான பொது பலனாக சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்தோம்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் ஆட்சி ஆகியிருப்பார். அதாவது மாதத்தினுடைய துவக்கத்தில் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி ஆகியிருக்கார். அதே போல் புரட்டாசி மாதம் 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 2ல் கேது, அதே போல் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்ச பலத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சுக்கிரன்
18ஆம் தேதி 3ஆம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார். 7ல் சனி பகவான் கும்பத்தில், 8ல் ராகு, 10ல் குரு, 11ல் செவ்வாய். இது இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. சரி, இதில் ஆய்வுக்கு எடுத்துக்கும் பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாகிருக்கார். 2 விஷயங்கள் எடுத்துக்கங்க. ஜென்மத்தில் சூரியன் இருந்தால் என்ன, அப்படி பலன் எடுக்கிறதும் இருக்குது. அந்த வீட்டிற்குண்டான கிரகம் அந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும்னு இருக்குது. இப்போ பொதுவாக சிம்ம ராசிக்கு சூரியன் ஜென்ம ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயமும் கூட. எப்பொழுதுமே 1, 5, 9ஆம் வீட்டிற்குரிய கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி ஆச்சுன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா முக்கோணமாக இருக்கக்கூடிய இடம், அதை தான் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகையினால சிம்மராசி நண்பர்களுக்கு 1ஆம் வீட்டில் அவருடைய ஜென்ம ராசியிலேயே சூரியன் ஆட்சி ஆகிறது ரொம்ப விசேஷமான பலன் தான் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம். இந்த சூரியன் புரட்டாசி மாதம் பெயர்ச்சியாகி 2ஆம் வீட்டிற்கு வரார். 2ல் சூரியன் வரக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையாவது நம்ம பேசும்போது ரொம்ப நிதானமாக கவனமான வார்த்தைகளை கையாளணும். நம்மளுடைய வார்த்தை அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல மனசு துன்பப்படுற மாதிரி இருந்தால் அவங்க தேவையில்லாமல் நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க. 2ல் சூரியன் இருந்தால் டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். அதே போல் பாவகிரகங்கள் 2ஆம் வீட்டில் இருந்துன்னா டக்குன்னு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம நல்லதே சொல்லியிருந்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகளாக திரும்பி நம்மக்கிட்ட வந்துடும். ஆகையினால ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில். பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்கள் புரட்டாசி மாதத்தில் அந்த இடத்துல கேது இருக்கிறார். 2லேயே சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறார். 18ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது 2ஆம் வீடு பலம் இல்லையா, இப்போ பொருளாதாரம்லாம் பிரச்சனையா, ரொம்ப பயந்துக்க வேண்டாம். குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை அந்த கண்ணியில் குருவினுடைய பார்வை இருக்குது. பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது, பெரிய பொருளாதார நெருக்கடி எல்லாம் உருவாகிறாது. குரு ஒரு வகையில் அவருடைய பார்வையால் உங்களைய தப்பிக்க வச்சிருவார், கவலைப்படவே வேண்டாம். இருந்தாலும் எதிலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் காணொளிகள் எல்லாம் வரும் முன் காப்பது அப்படின்னு சொல்கிறோம். வரத்துக்கு முன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் இறைவனாலும் ரிஷிகளாலும் யோகிகளாலும் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிடம். ஆகையினால முதல்ல தெரிஞ்சுக்குவோம், இதிலிருந்து என்னென்ன மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற விழிப்புணர்வோடு இருந்தோம்னா போதும். இப்போது உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் வீட்டை, குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார், இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, சுக்கிரன் பெயர்ச்சியாகி 3ஆம் வீட்டுக்கு வந்துடுறார் இல்லையா, அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் பெயர்ச்சியாகி 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 3ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலத்தில் வேலையாட்களால் அனுகூலம், எனக்கு சரியாக என்னுடைய வேலைக்கு ஆட்கள் அமையலை, எனக்கு சரியான அனுகூலமாக இல்லை, என்னுடைய வேலையாட்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு மாற்றம் உருவாகலை, இப்படியெல்லாம் நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய சுக்கிரன் அந்த இடத்துல ஆட்சி ஆகிடுவார். அதே போல் 10ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரனும் 3ஆம் வீட்டுக்குரியவனும் சுக்கிரன், இந்த 2 வீட்டுக்குரிய கிரகம் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் ஆட்சி ஆகக்கூடிய காலத்தில் வேலையில் தொழிலில் ஒரு நல்ல அனுகூலம், வேலை ஆட்களால் அனுகூலமான செய்திகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் கோல்சார கிரகநிலைகள் சாதகமான விஷயங்களும் நிறையா இருக்குது. 5, 9ஆம் வீட்டிற்குரிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? 11ல். 5, 9ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல லாபங்களை உருவாக்குவார், நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார், வேலையாட்களால் அனுகூலம், அதே போல் நம்முடைய ஆன்மீக பயணத்தால் அனுகூலம், இறை வழிபாட்டால் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். 11ல் செவ்வாய் இருக்கிறது இன்னும் விசேஷம். 5, 9ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 11ல் அமர்வது இன்னும் விசேஷம். 12ஆம் வீட்டில் தானே புதன் இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 12ல் புதன் இருக்கிறார். அப்படின்னாலும் விரயஸ்தானத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி போய் விரயத்தில் இருக்கிறாரே, நிறைய குழப்பமெல்லாம் வேண்டாம். மாதத்தினுடைய 4ஆம் தேதியிலிருந்து அவர் பெயர்ச்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்துறார். நல்ல மாற்றம். லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி 12ல் இருக்கிறனால கொஞ்சம் விரயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எங்களுக்கு இன்னும் முயற்சிகள் பலன் கொடுக்கல, பொருளாதாரத்தில் மாற்றம், இப்படியெல்லாம்
குழப்பமாக இருந்திருந்தாலும் இந்த புதன் பெயர்ச்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்தோடனே ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயம் உருவாக்குகின்றார் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இதில் இன்னும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தானே நிறைய குழப்பமாகவே இருக்கும். இதில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசுகிறோம். சனி பகவானுடைய வக்ரன்னு சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தானே. சனி பகவானுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 6ஆம் வீட்டிற்குரியவன் 7ஆம் வீட்டிற்குரியவன் சனி பகவான், 6 7க்குரிய சனி பகவான் ஏதாவது கொஞ்சம் கணவன் மனைவி நண்பர்கள் உள்ளார இணக்கமில்லாத சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி இருந்தாலும், கடன் பிரச்சனைகளை நிறையா கொடுத்துருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கார். முதல்ல மனம் தெளிவாகும். இது ரொம்ப அவசியம். மனசு தெளிவாயிடுச்சுனாவே போதுமே. இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் மனம் முதல்ல தெளிவாகும். கொஞ்சம் தெளிவாகிக்குவோம். கொஞ்சம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கரெக்டாக சிந்திச்சு கரெக்டாக இப்படி செய்தோம்னா காரியம் அனுகூலமாகுங்கிற ஒரு எண்ணத்தினுடைய வலு கிடைச்சிரும். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறார். ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்தவர் வக்ரமாகிறது இன்னொரு வகையில் ரொம்ப விசேஷமாயிடுச்சு உங்களுக்கு. 4ஆம் வீட்டிலையுமே சனியினுடைய பார்வை, 9ஆம் வீட்டில் சனியினுடைய பார்வை, இப்படியெல்லாம் இருந்தது. வாகனத்தில் அனுகூலம் இல்லை. வாகனங்களால் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் சரியா இல்லை. ஒரு சின்ன இடத்த வாங்கணும்னு ரொம்ப நாளாக விருப்பங்கான இடமே அமையல. இப்படியெல்லாம் நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை உண்மையிலேயே ஒரு அற்புதமான சூழ்நிலை தான். ஒரு நல்ல உயர்வான சூழ்நிலை, வளர்ச்சிக்கு உண்டான சூழ்நிலை தான் சனி பகவானுடைய வக்ர நிலைன்னு சொல்லக்கூடியது. இருந்தாலும் புதிய கடன் பிரச்சனைகளில் எதுலேயும் சிக்கிட வேண்டாம். வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8ல் ராகு பகவான் இருக்கிறார். ஒரு காரியம் எடுத்த உடனே நடக்கல, அலைச்சலாக இருக்குது. இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு நிச்சயம் இந்த மாதம் நற்பலன்களும் நிறையா இருக்குது. ஏன்னா செவ்வாய் 11ல் இருக்கிறாரே, அதுவே அற்புதம் தான். குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்குது, 4ஆம் வீட்டில் இருக்குது. ரொம்ப விசேஷம்தான். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய கடன் பிரச்சனைகளில் மட்டும் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது நன்மையான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுட்டு பலன் எடுக்கக்கூடாது. எல்லா கிரகங்களினுடைய நிலை எந்த இடத்துல இருக்காங்க, எங்கே பார்வை இருக்குது, இது கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்துட்டதுன்னா கோல்சாரத்தினுடைய பாதிப்புகள் இன்னும் குறையும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்கலைன்னா பொதுவான பலன்களை தெரிஞ்சுக்கணும். இதை ஜாதகத்தில் ஆய்வு செய்துக்கணும். சரி, சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இன்னும் அற்புதமான மாதமாக மாற நானும் அந்த எல்லாமல்ல இறை சக்தியை வேண்டிக்கிறேன். போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 செப்டம்பர் மாதம் கன்னிராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போம். ஒரு மாதத்திற்குண்டான பலனை கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக ஆங்கில மாதம் ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்களை கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இந்த ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆவணி, புரட்டாசி 2 தமிழ் மாதங்கள் வரும். நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து கன்னிராசி நண்பர்களுடைய பலனை பார்ப்போம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியிலேயே கன்னி ராசியில் சுக்கிரன் கேது இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருப்பாங்க. 6ல் கும்பத்தில் சனி பகவான், 7ல் ராகு,
9ல் குரு பகவான், 10ல் செவ்வாய், 11ல் புதன், 12ல் சூரியன் இருப்பார். சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிறதுனால மாத கிரகங்களையும் வருட கிரகங்களையும் வச்சு பலனை நிர்ணயம் செய்கிறோம். இந்த கோல்சார கிரக நிலைகளை வச்சுட்டு பொது பலனாக பேசுகிறோம். சரி, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 11ல் இருப்பார். ராசிநாதன் 10ஆம் வீட்டுக்குரியவரும் அதே புதன் தான். 11ல் இருக்கிறது அற்புதமான அமைப்பு. நல்ல லாபங்கள், அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, ஒரு தன்னம்பிக்கையான செயல்பாடுகள், தெளிவான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கும். ராசிநாதன் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். 12ல் பொதுவாகவே சூரியன் ஆட்சியாகி இருக்கிறார். ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் இந்த 12ஆம் வீட்டில் ஆட்சியாகி இருப்பார். புதன் அந்த 12ஆம் வீட்டுக்கு வரார். ராசிநாதன் 10ஆம் வீட்டுக்குரியவன் 12ல் வரார். 12ன்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய விரயங்களை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம். எது போன்ற விரயங்கள் நடக்குது, இந்த விரயங்கள் எல்லாம் பயனுள்ள விரயங்கள் தான் நம்ம செய்கிறோமா, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கணும். சூரியன் 12ல் ஆட்சியாக இருக்கனால செய்யக்கூடிய செலவுகளும் செய்யக்கூடிய விரயங்களும் பிற்பகுதியில் நன்மையாக இருக்கும். ஆனால் ராசிநாதன் 12க்கு போனார்னா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திற்காக சிறு சிறு செலவுகள் எல்லாம், மருத்துவ செலவுகள் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாகனங்களில் கவனமாக இருக்கணும். விரயங்கள் ஏற்பட்டாலும் அதை நிதானத்தோட விழிப்புணர்வோட எப்படியெல்லாம் குறைச்சிக்கலாங்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்துக்கணும். அதற்காக தான் இந்த ஜோதிடமெல்லாம் முன்கூட்டியே பலனை தெரிஞ்சுக்கிறோம். அப்போது எதெல்லாம் நமக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயமோ அதில் முன்னெச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருந்துட்டோம்னா வரக்கூடிய பாதிப்புகள் குறையுங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை நாம் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வரோம். சரி, இன்னும் ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், விரயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரன் ராசியில் நீச்சமாகிறார். 9ஆம் வீட்டுக்குரியவனும் அதே சுக்கிரன் தானே. 9ஆம் வீட்டுக்குரியவரும் அதே சுக்கிரன் தான். தனக்காரகன், தனஸ்தானாதிபதின்னு சொல்கிறோம். தனக்காரகன் குரு, தர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவன் சுக்கிரன் நீச்சமாகிறது கொஞ்சம் சிறப்பில்லை. பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது 18ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல நீச்ச பலத்தில் இருக்கிறார். கன்னியிலேயே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். ரொம்ப பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்த மாட்டார், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை கன்னி ராசியில் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படுத்தாது. இருந்தாலும் 2ஆம் வீட்டுக்குரியவன் இல்லையா, தனஸ்தானாதிபதி சுக்கிரன் அல்லவா, அவர் நீச்சமானார்னா பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்காது. இது ரொம்ப நாளைக்கு இப்படி இருந்துருமா, அதெல்லாம் எதுவும் பயந்துக்க வேண்டாம். இந்த 18ஆம் தேதியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகி துலாமில் ஆட்சி பலம் ஆகிடுவார். அப்போ ஆட்சி ஆகிட்டார்னா எப்படி நீச்சமாக இருந்தப்போ சரியில்லைன்னு சொன்னோமோ அதே போல் ஆட்சி ஆகிட்டார்னு சொன்னீங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுப்பார். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வலிமையான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் குடும்ப ஜனங்களில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நம்ம யாருக்காவது சொல்லியிருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை நம்மளால் காப்பாற்ற முடியும். கல்வியில் மேன்மைகள் எல்லாம் ஏற்படும். அப்போ 2ஆம் வீடு வலுவாக இருந்தால் பல நன்மைகள் இருக்குது இல்லையா. ஆகையினால நீச்சமாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆட்சி ஆகின்றார். 9ஆம் வீட்டுக்குரியவரும் அதே சுக்கிரன் தான். உங்கள் தந்தையாரனுடைய அனுகிரகம் அற்புதமாக இருக்கும் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு. அது வரைக்கும் கொஞ்சம் தந்தையாரோட கவனமாக போகணும். இறை வழிபாட்டோடு போக வேண்டிய நாட்கள் 18ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டுக்குரியவன் நீச்சமாகிறார். சரி, 3 8க்குரியவன் செவ்வாய், அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா. பொதுவாக ஒரு விஷயத்தை 10ல் செவ்வாய் இருந்தால் அப்படின்னு பலன் எடுக்கிறது
ஒரு வகையான பலன்தான். 3-8க்குரிய செவ்வாய் 10ல் இருந்தார்னா தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும், வேலையாட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் உருவாகும். இதில் எதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கும், எதை எடுத்துக்கிட்டால் நம்ம பிற்காலத்தில் இன்னும் உயர்வாக போக முடியுங்கிற ரொம்ப சிந்தனையோட தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனத்தோடு செல்ல வேண்டிய காலம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். ஏன்னா 8க்குரியவன் 10க்கு போகிறார் இல்லையா, அதே போல் 3க்குரியவர் 10க்கு போகிறார். வேலையாட்கள், நம்மளுடைய தைரியம், நம்முடைய முயற்சி இதெல்லாம் 8ஆம் வீட்டுக்குரியவராக இருக்கிறதுனால நிறைய முயற்சி செய்வோம், நிறைய தைரியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்த விஷயத்தில். சரி, சூரியன் 12ல் தானே இருக்கார், இந்த ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் தானே 12ல் இருப்பார். அப்புறம் புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் உடல் உஷ்ணத்தால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கன்னிராசி நண்பர்கள் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்பட வேண்டிய மாதம். 5-6க்குரிய சனி பகவான் இந்த மாதத்தில் முழுமையாக வக்ர நிலையில் தான் இருக்கிறார். வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போது பிள்ளைகளால், குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசி நண்பர்கள். ஏன்னா 5ஆம் வீட்டுக்குரியவன் 6க்குரியவன் சனி பகவான் வக்ரமாகிறார். வேலை செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல அழுத்தமான சூழ்நிலை, அதே போல் உயர் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிகழும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் அலைச்சல்கள் ரொம்ப இருக்காது. முன்னெல்லாம் நிறைய எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் பயங்கர அலைச்சலோடு செய்திருப்பீங்க. ஒரு முறைக்கு ஒரு 10 முறை அலைஞ்சாதான் ஒரு காரியம் நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் அலைச்சல்கள் எல்லாம் குறையும். கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவீங்க, ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். சரி, அடுத்த நிலைக்கு உயர்ந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும், ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். புதிதாக கடன் பிரச்சனைகளை எதையும் உருவாக்கிக்க வேண்டாம். பழைய கடன் பாக்கிகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை மட்டுமே கவனம் செலுத்தணும். கன்னிராசி நண்பர்கள் புதிய கடன் பிரச்சனைகளை, புதிதாக யாராவது எங்காவது கொடுக்குறேன்னு சொன்னால் போய் கடன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 7ஆம் வீட்டிலே ராகு பகவான், சில நண்பர்களுடைய சேர்க்கை, கொஞ்சம் நிறைய பெரிய விஷயமாக வளர்ந்துக்கிட்டே போகும். நண்பர்கள் அதிகமாகிட்டே போவாங்க. இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களுக்கு. இறைவனுடைய வழிபாடு மிக மிக அவசியம். போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில் தியானம், சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள், நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.